காலத்தை 10 மணி ஆயாச்சு, இன்னும் மாடு மாதிரி தூங்கிட்டு கிடைக்கா பாரு. ராத்திரி ஃபுல்லா செல்லு பார்க்க வேண்டியது, காலத்தை 10 மணி 10:30 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. இது போதாதுன்னு இதுல ஒரு கொரட்டை ஒண்ணுதான் கேடு. இவளெல்லாம் என்ன சொல்லியதுனே நான் தெரியலப்பா. அவ மருமவ மாமியாருக்கு என்னெல்லாம் வேலை செஞ்சு குடிக்கியா. ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 8:30க்கெல்லாம் தூங்கிட்டு காலத்தை 6 மணி 7 மணிக்கெல்லாம் எழும்பி வேலை செஞ்சுட்டு இருக்கான். இது 8:30க்கு தூங்கினாலும் காலத்தை 10:30க்கெல்லாம் எழும்பும். அப்படி ஒரு ஜென்மமா எல்லாம் இருக்கு. இப்படி ஒருத்தி ஆனா நான் பார்த்ததே இல்லப்பா. காலத்தை எழும்புனோன்னு எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ஏய், டைம் எத்தனாவது? சீக்கிரமா எழும்பி வேலையை செய். இந்த வாரம் ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டு வாரேன். என்ன இது இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கு? எத்தே என்னாச்சு? கீழே படுத்து தூங்கிட்டு இருக்குதியா? என்னட்ட சொன்னீங்க கொஞ்சம் கட்டில இடம் கொடுத்துருப்பேன்ல. ஏய் எரும மாட சவுட்டி கீழே தள்ளிட்டு கேள்வியா பாரு. என்னத்தை சொல்லுதியா? நான் உங்களை சவுட்டி கீழே தள்ளனா? அப்ப நீ என்ன வியானோனே சவுட்டேல அப்படிதானே? எத்தே நான் எப்படித்தே உங்களை சவுட்டுவேன்? அதுவும் உங்களை எப்படித்தே சவுட்டுவேன்? ஓ, சவுட்னது கூட தெரியாம நீ தூங்கிறியா அப்படிதானே? எத்தே தூக்கத்துல போய் உங்களை நான் சவுட்டி இருப்பேன், அல்லாம உங்களை போய் நான் சவுட்டுவேனா? சொல்லுவ. சரி, தெருவுல தண்ணி வந்துருது, போய் எடுத்துட்டு வா. அதுக்கு தான் உன்னை எழுப்புனேன். நீ சவுட்டி மிதிச்சு தள்ளிட்டா. ஏன் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துல தேவையாதா? எம்மா, அதுல ஃபுல்லா கூத்தாடி புழு வந்து கிடக்கம்மா. நீ பேசாம போய் எடுத்துட்டு வா. சரி எடுத்துட்டு வாரேன். குடத்துல ஃபுல்லா தண்ணி தீந்தா? எல்லாம் தீந்தம்மா. நீ ஃபர்ஸ்ட் போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஒரு வேலையை சொன்னா 1000 கருத்து பேசுவா. சரி போறேன். இதெல்லாம் வச்சுட்டு எங்க நம்ம சமாளிக்க போறோனே தெரியல. இவ வேற காலத்தையே குழந்தைய கூட்டிட்டு சாப்பாடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் ஆள காணோம். ஏ சுபினே, டைம் எத்தனாச்சு? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா, எழும்பல? என்ன உனக்கு இப்ப என்னமா பிரச்சனை? ஸ்கூலுக்கு போகும்போது காலத்தை சீக்கிரமா எழும்பணும்னு பார்த்தா, இப்ப வீட்டுல கிடக்கம்ல என்ன சீக்கிரமா எழும்புன்னு என்ன தொல்லை பண்ணிட்டு கிடக்கா. போமா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாரேன். ஏய், அவர் வேற தோப்புக்கு போயிருக்கார்ல, கொஞ்சோண்டு பால் வாங்கிட்டு வா கடைக்கு போய். சும்மா வீட்டுல தானே கிடக்கா. எம்மா உனக்கு இப்ப என்னமா பிரச்சனை? கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டு வாரேம்மா, போ நீ. ஏய், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? கொஞ்சோண்டு கடைக்கு போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வான்னு தானே சொன்னேன். ஏய், நீ ஆம்பளை வேணும்ல, ஒரு கடைக்கு கூட நீ போக மாட்டியா? சரி இரு, போறேன். ஒரு 5 நிமிஷம் கழியட்டு. எப்ப பார்த்தாலும் பயலுக்கு தூக்கம் தான். வீட்டுல வந்து அம்மாக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுப்போம்ல. என்ன வசந்தி போன் அடிச்சியா? ஹலோ வசந்தி. ஹலோ ராணிக்கு. சொல்லு வசந்தி. எக்கோ, தெரு பைப்புல தண்ணி வருது, சீக்கிரமா குடத்தை தூக்கிட்டு ஓடி வாங்க. ஐயோ ஆமா, இன்னை தண்ணி வரல, மறந்தே போயிட்டேன். இருந்த தண்ணியை வச்சு என்னன்னா ஒப்பேத்திரலான்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ போன் அடிச்சு என்னை ஞாபகப்படுத்தின. கொஞ்சம் நல்ல தண்ணி கோரியாச்சுன்னா சோறு பொங்கதெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கும். எனக்கு இடம் பிடிச்சு போட்டுக்கேனா வரிசையில. ஆமா, இவ்வளவுக்கு இடம் பிடிச்சதுதான் எனக்கு நேரம். ஹலோ வசந்தி. சரிக்கா, இடம் பிடிச்சு வச்சிடியே. இடியவா குடத்தை நடுவழியில தூக்கி வச்சிடியா? ஆளுவ போறாமா? போங்க, நம்ம குடத்தை இங்க வைப்போம். யாருவ குடம்னு நினைச்சிட்டு சவுட்டியா? நான் தான் ஃபர்ஸ்ட் இங்க குடத்தை கொண்டு வச்சேன். உன்னை யார் வாங்க குடத்தை வச்ச சொன்னா? வாங்க குடம் நிறைஞ்சனாலதான் என் குடத்தை கொண்டு வச்சேன். ஏ உமா, இப்போ என் குடத்தை என்ன பண்ண? தூக்கி வீசுன. போ, குரங்கு மாதிரி போய் தாவி எடு போ. சில்லாட்ட பெரிய இவா மாதிரி சிலிப்பிக்கிட்டு தான் தெரியா. ஐயய்யய்யய்யய்ய, இவ்வளோ என்ன சின்ன பிள்ளையா மாரி சண்டை பிடிச்சிட்டு கிடக்காளுவ. ஏன் கூட இல்லனா வாங்க கூட எதுக்கு இருக்குது? ஏ வசந்தி, இவ்வளவு என்ன பால தூக்கி போட்டு விளையாடிய மாதிரி குடத்தை தூக்கி போடியாளுவ? நடிச்சிட்டு தெரியா, ஒரு வார்டு தான். நீ யாராச்சும் 7 கிலோ இறைச்சி எடுத்ததுன்னா அப்படிதான் மட்டும் இருக்கும் உனக்கு. குடத்தெல்லாம் எடுத்து வீசியா குடம்? இனி வீட்டு பக்கம் வருவல்ல, வீட்டு பக்கம் வா. சிமிட்டு முடிய பிடிச்சி கரைக்கி வீசி தரேன். போட்டி பெருசா பேச வந்துட்டா. இவ்வளோ என்னைய சண்டை பிடிச்சி நம்மள தண்ணியை எடுக்க விடாம ஆக்கிராவ போல இருக்க. தண்ணி எல்லாம் வேஸ்டா போகுத. நம்ம குடத்தை இடையில எடுத்து வச்சா நம்ம குடத்தையும் எரிஞ்சிருவாவ போல. என்ன உமா தண்ணி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனா, இங்க இருந்து கீதா கூட சண்டை பிடிச்சிட்டு நிக்கியா.
என்னன்னு போய் கேப்போம். என்ன உமா, தண்ணி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து சண்டை பிடிச்சிட்டு நிக்கியா? ஆ, உங்ககிட்ட ஒரு பரட்டை நிக்குதுல்ல, அந்த பரட்டை என் குடத்தை எடுத்து மரத்துக்கு மேல எரிஞ்சிருக்கு. போங்க, மரத்துக்கு மேல ஏறி என் குடத்தை எடுத்துதாங்க. அது எப்படி உமா நான் எடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. குடம் இருந்தாதான் என்னால தண்ணி பிடிக்க முடியும். என்ன சண்டைன்னு தானே வந்து பார்த்தேன். என்ன இப்படி குரங்கு மாதிரி மேலே ஏற விட்டிய? அப்படியே என் குடத்தையே எடுத்துருங்க. என்னது, உன் குடத்தை எடுக்கணுமா? உன் மாப்பிள்ளைய கூப்பிட்டு அந்த குடத்தை எடுக்க வை. இவ்வளோ சொல்லி அவ்வளோ குடத்தை எடுத்து குடிக்க. இவன் வரட்டினே வீட்டுக்கு. சப்பா, நம்ம வாடி தப்பிச்சிருவோம். வந்ததே ஃபர்ஸ்ட் தப்பு தான். சின்ன பொண்ணு, நான் தான் குடத்தை வைக்கணும். சின்ன பொண்ணு, நீங்க சண்டை போட்டுட்டே இருப்பிய, நாங்க பார்த்துட்டே இருக்கணுமோ? எங்களுக்கெல்லாம் தண்ணி வேண்டாமோ? என்ன சின்ன பொண்ணு நீ? உமா, அன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து 100 ரூபா கடன் வாங்கினல, அதை எப்ப திருப்பி தருவா? சின்ன பொண்ணு, நீ முன்னாடியே வந்துட்டியோ? இல்லக்க, நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் வந்தேன். இன்னைக்கு தண்ணி வரணும்னு எனக்கு தெரியாதுக்க. மாமியார் தான் காலத்தே என்னை எழுப்பி விட்டுச்சு. சொல்லுமா, எப்ப தருவ? பைசா கிடைச்சமா நான் தாரங்க. சீக்கிரமா தந்துரு. நாளை ஓட்டி ஓட்டி இருக்காத. எப்பவுமே நீ 100 ரூபா வாங்கின தெரியுமா? அதே இப்படி தரையில. ஏக்க, சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்கக்க. வசந்தி அக்காட்டே 500 ரூபா வாங்கியிருந்தேன். அது என்னைக்காவது ஒரு நாள் கேட்டாவளா? ஐயோ ஆமா உமா, அத கேட்கறது மறந்தே போயிட்டேன் பாரு. நீ நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, அல்லாட்டி என்ன மறந்துருக்கோம். ஷோ, தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டியம் போலக்க. சரி வசந்தி அக்கா, பைசா கிடைச்சமா நான் தாரேன், சரியா? இவள்கிட்ட கொடுத்தா என்ன திரும்பி வரும்? அன்னைக்கு இப்படிதான் மீன் வாங்கக்கு 50 ரூபா வாங்கிட்டு போனா. இன்னைக்கு வரகம் தரையில. என்னது 50 ரூபா வாங்கினா? எப்ப நான் 50 ரூபா வாங்கினேன்? சும்மா ஆனா இப்படி போய் சொல்லிட்டு இருக்காதேனே. நீ என்னைக்கு மீனுக்காண்டி 50 ரூபா வாங்கலையா? நான் என்னைக்கு வாங்கின 50 ரூபா? ஊரு ஃபுல்லா கடை வாங்கிட்டு தெரிய, உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? கடன் கொடுத்த எங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். ஐயோ, கொடுத்துட்டவேன்னு. சரிடி, எல்லாருக்கும் பைசா கிடைச்சவ தந்துறியே. அந்த 50 ரூபா யாரு வேணும்? நீயே வச்சிக்க. சி, இதுதான் கேப்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியே வச்சு நம்மள அசிங்கப்படுத்துது பாரு. சின்ன பொண்ணு, உன் குடம் நிறைஞ்சாச்சு. உன் குடத்தை நவட்டிட்டு என் குடத்தை வச்சுட்டா? சரிக்கா. எக்க, அடுத்ததுதான் என் குடத்தை வச்சுட்டா? வை வசந்தி. உன் வீட்டுல கொஞ்சோண்டு தானே தண்ணி இருக்கும்? இல்லக்கா, என் வீட்டுல கொஞ்சம் தண்ணி இருக்கு. நான் தான் இருந்த அப்புறமா ட்ரம்ல எல்லாம் ஊத்தாம வந்துட்டேன். அவர் வேற தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. எங்க வீட்டுக்காரரும் அப்படிதான் தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் ஆளை காணோம். அவன்கிட்ட